ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூரியநிலா விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓரியோ பிஸ்கட்டில் தான் கேக் பண்ணியிருந்தோம். ரொம்பவே ஈஸி தான். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை பண்ணியிருக்கோங்க. இது 3rd டைமு. பிஸ்கட்டில் இந்த மாதிரி க்ரீம் தனியாக எடுத்துகிட்டு பிஸ்கட் தனியாக எடுத்துக்கணுங்க. இதை நல்லா நொறுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். வேணும்னா சளிச்சு கூட செஞ்சுக்கலாங்க. இதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணால் அவ்வளோதான். கொஞ்சமாக பால் ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதாங்க. கேக் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே செம சூப்பராக வந்துருந்துச்சு. நான் நம்பவே இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும். எனக்கு பார்த்திங்கன்னா சுகர் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணிட்டேன். அப்போயே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து வச்சுருக்கிற க்ரீம் இருக்குது பார்த்திங்களா, அதையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா போதும். இப்போ பேக்கிங் ட்ரே இருக்குது பார்த்திங்களா, அதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக மைதா மாவு அப்ளை பண்ணி அதையும் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேக்கிங் மிக்ஸ் கேக் மிக்ஸ் அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 தட்டு தட்டிட்டு அவ்வளோதான். இப்போ ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வெறும் பாத்திரம் தான், சூடானதும் அதுக்குள்ளே ஒரு திரவை வச்சு அது மேலே இந்த ட்ரே வச்சாச்சு. அப்புறம் மேலே மூடி வச்சு நல்லா வெயிட்டான ஒரு 2 இதை வச்சுட்டேங்க. பார்த்திங்கன்னா 3/4 மணி நேரம் ஆச்சு. நல்லா வெந்துருச்சு. அடியில் பார்த்திங்கன்னா பற்றியே போகல, அந்தளவுக்கு சூப்பராக வந்துருந்துச்சு. மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக சாக்லேட் மிக்ஸ் க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு முந்திரியும் சின்ன சின்னதாக சாக்லேட்டை கட் பண்ணியும் போட்டாச்சு. பசங்களோட ஐடியா தான், பசங்க தான் இதெல்லாம் பண்ணாங்க. பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சுங்க. பர்த்டேக்கு கட் பண்ணலாம் அப்படின்னு கூட கட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பான்ச்சியாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னால் நம்பவே முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.